Hi students, welcome to Hub of Trick channel. Last video நம்ம time and work concept பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம time, speed and distance இதோட கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா time, speed and distance ஓட ஃபார்முலாஸும் பேசிக் கான்செப்ட். அடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடை வந்துட்டு மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம அதை கிலோமீட்டர் பெர் ஹார்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்பீட் வந்துட்டு 1 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1 மீட்டர் பெர் செகண்ட்னா நம்மளுக்கு என்ன 1 மீட்டர் பெர் 1 செகண்ட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன மாற்ற போறோம், கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு மாற்ற போறோம். ஓகேவா, 1 kilometer equal to 1000 meter. 1 hour equal to 3600 seconds. ஓகேவா, இப்போ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். எப்படின்னா இந்த 1 மீட்டரை டிவைடட் பை 1000ஆல டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1000ஆல டிவைட் பண்ணனா நம்மளுக்கு கிலோமீட்டர் கிடைச்சிருதா. அப்ப எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா 1 மீட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர், சாரி 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகேவா, அதே இது 1 செகண்ட் டிவைடட் பை 3600 செகண்ட் ஈக்குவல் டு 1 ஹவர். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட். அப்போ இந்த மீட்டரையும் செகண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா, 1 மீட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர் டிவைடட் பை 1 செகண்ட் டிவைடட் பை 3600 செகண்ட். இப்போ இது நம்மளுக்கு எப்படி மாறும், இந்த 3600 வந்துட்டு மேலே போயிடுமா. அப்போ இது எப்படி எழுதுவோம், 1 டிவைடட் பை மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடுது, செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிடுது, 1 டிவைடட் பை 1000 இன்ட்டு இந்த 1. ஓகேவா, இங்கே மேலே வந்துட்டு என்ன போயிடுது, இந்த 3600 வந்துட்டு மேலே போயிடுது, 3600. ஓகேவா, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிடுது, 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10, அடுத்து 18 2s are 36. இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, 18 டிவைடட் பை 5 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேவா, என்ன கிடைக்குது நம்மளுக்கு 18 டிவைடட் பை 5 கிலோமீட்டர் பெர் ஹார். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ ஸ்பீட் வந்துட்டு நம்மளுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஸ்பீட் வந்துட்டு 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ முதல் என்ன பண்ணணும்னா 1 மீட்டருக்கு வந்துட்டு 1 மீட்டர் பர் செகண்டுக்கு நம்ம எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், 18/5 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த 10 கொடுத்துருக்க 10 இன்ட்டு 18 டிவைடட் பை 5 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேவா, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 2 5s are 10. 18 into 2 நம்மளுக்கு என்ன ஆன்சர், 36 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேவா, 10 மீட்டர் பெர் செகண்டை இப்போ நம்ம 36 கிலோமீட்டர் பெர் ஹாரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எப்படி மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ கிலோமீட்டர் பெர் ஹார்லேருந்து எப்படி மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேவா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா, 1 ஹார் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை மீட்டர், 1000 மீட்டர். 1000 டிவைடட் பை 1 ஹார் ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை செகண்ட், 3600 செகண்ட். 3600 செகண்ட். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 5 டிவைடட் பை 18 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹாரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 5 டிவைடட் பை 18ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸ்பீட் வந்துட்டு 10 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்பீடோட வேல்யூ எழுதிக்கணும், இன்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 5 டிவைடட் பை 18. இப்போ இதை நம்ம 2 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 5, இங்கே வந்துட்டு 9, 5 5s are 25 டிவைடட் பை 9 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, 10 கிலோமீட்டர் பெர் ஹாரை நம்ம 25 டிவைடட் பை 9 மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு.
ஓகேவா? இப்போ மீட்டர் பெர் செகண்டை எப்படி கிலோமீட்டர் பெர் ஹார் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கிலோமீட்டர் பெர் ஹாரை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். இதுதான் ஃபார்முலாஸ். என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டி ஈக்குவல் டு எஸ்டி, டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம். ஓகேவா? ஸோ டிஎஸ்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்ல இருந்தே இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீடு மட்டும் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பீடை மட்டும் இங்கே வச்சுட்டு டைமை டிவைடரில் கொண்டு வந்துருங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருமா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அதே இது நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த டைமை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு ஸ்பீடை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். நம்மளுக்கு இந்த கான்செப்டில் இந்த 3 ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாஸையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? டிஎஸ்டி அப்படின்ற ஒரு கீவேர்ட்ல இருந்து நம்ம ஃபார்முலாஸ்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1. டைப் 1 வந்துட்டு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா பேசிக்ஸ் ஃபார்முலாஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எ கார் கவர்ஸ் 150 கிலோமீட்டர் இன் 3 hours. ஃபைண்ட் இட் ஸ்பீட். நம்மளுக்கு வந்து ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு என்ன? டிஎஸ்டி அப்படின்றதா ஃபார்முலா. என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஸ்பீடு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? 150 டிஸ்டன்ஸ் வந்துட்டு 150 கிலோமீட்டர் டிவைடட் பை 3 hours. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த கிலோமீட்டர் பெர் ஹாராக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். அதே இது இந்த 150 இங்கே வந்துட்டு மீட்டர் கொடுத்துட்டு இங்கே ஹார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மீட்டரை கிலோமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈஸியாக இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 5 3s are 15, 0. ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் per second. ஸ்பீட் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் per hour. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க? இஃப் எ ஹியூமன் ட்ராவல்ஸ் அட் 15 கிலோமீட்டர் per hour ஃபார் 3 hours 48 minutes ஃபைண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 15 கிலோமீட்டர் per hour அப்படின்ட்டு ஸ்பீடில் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பாருங்க நம்மளுக்கு 3 ஹார்ஸும் கொடுத்துருக்காங்க, 48 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை டோட்டலாக ஹார்ஸுக்கு கொண்டு வரணும். அது எப்படி பண்ணலாம்? இந்த 3 ஹார்ஸ்க்கு மொத்தம் எத்தனை மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ். ஸோ நான் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்குது? எனக்கு 180 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு என்ன மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 48 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்னா இந்த 48 மினிட்ஸை ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 228 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 228 மினிட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்த மினிட்ஸை நான் ஹாருக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் சொல்லுங்க? 60ஆல் டிவைட் பண்ணுவோமா? ஏன்னா 1 hour ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஸோ நான் இந்த 228ஐ 60ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? இப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 30 2s are 60, 1 2 is 2, 1 2 is 2, 4 2s are 8. அகெயின் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 15, 5 2s are 10, ரிமைண்டட் 1 7 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 15, இந்த 57 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 3 is 3, ரிமைண்டட் 2 வரும் 7. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 17 டிவைடட் பை 5 அப்படின்ற மினிட் கிடைக்குது. இந்த மினிட் எப்படி இருக்கு? ஹார்ஸில் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டைம் நம்மளுக்கு என்ன? ஹார்ஸ். 17 டிவைடட் பை 5. 17 டிவைடட் பை 5. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு 17. 3 இன்ட்டு 17. 3 இன்ட்டு 17 நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 51 கிலோமீட்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 51 கிலோமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். டைப் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆல்டர்னேட் டைரக்ஷன்.
அல்லது ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? இப்போ 2 ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ட்ரெயின் அல்லது 2 கார் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏல இருந்து இந்த டைரக்ஷனை நோக்கி போகுது. ஓகேவா? பி வந்துட்டு அப்படியே இந்த டைரக்ஷனை நோக்கி வருது. இப்போ எப்படி இருக்கு? 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகேவா? ஏ வந்துட்டு ரைட் சைடு மூவ் ஆறாங்க, பி வந்துட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கி வராங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஏ வந்து v1 அப்படின்ற வெலாசிட்டியில வராங்க, பி வந்துட்டு v2 அப்படின்ற வெலாசிட்டியில வராங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அவங்களோட ஸ்பீடை ஆட் பண்ணணும். v1 பிளஸ் v2 அப்படின்றத ஸ்பீடை ஆட் பண்ணணும். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இப்ப அதே இது வந்துட்டு 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னா எப்படி அப்படின்றது பாருங்க. ஏ வந்துட்டு v1 அப்படின்ற வெலாசிட்டியில மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? பி வந்துட்டு v2 அப்படின்ற வெலாசிட்டியில ரைட் சைடு மூவ் ஆகுறாங்க. நல்லா பாருங்க, 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட வெலாசிட்டியை மைனஸ் பண்ணணும். v1 மைனஸ் v2. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் வராங்கன்னா அட்ராக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேவா? 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த டைப். இப்போ இந்த டைப்க்கான நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், 2 trains of speed 40 km/h and 60 km/h in opposite direction. Then its relative speed. என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 2 ட்ரெயின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீட் என்ன? 40 km/h. செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 60 km/h. இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனா நம்மளுக்கு என்ன? ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் வராங்க. ஓகேவா? இது வந்துட்டு 40, இது வந்துட்டு 60. அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இட்ஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? v is equal to v1 plus v2. அப்ப 40 plus 60 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரிலேட்டிவ் ஸ்பீட் equal to 100 km/h. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்ப இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், 2 people moving in same direction. போன கொஸ்டின்ல ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல சேம் டைரக்ஷன் பார்க்கலாம். சேம் டைரக்ஷன் at 60 km/h and 45 km/h. ஓகேவா? இது வந்துட்டு v1 ஓட வெலாசிட்டி, இது v2 ஓட வெலாசிட்டி. The faster man crosses the slower man in 30 seconds. ஓகேவா? இந்த இந்த v1ரவங்க இந்த v2வை 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிடுறாங்க. Find its distance if both are of same length. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஏ இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்துட்டு 60 km/h அப்படின்ற ஸ்பீட்ல அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பி வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் நடந்திருக்காங்க. ஓகேவா? 45 km/hல இருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபாஸ்டரா இருக்கிறவங்க இந்த ஸ்லோவரா இருக்கிறவங்களோட முந்துறாங்க. ஓகேவா? இப்ப இங்கதான் பி இருக்காங்க. இந்த பியை முந்துறதுக்கு அவங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்துட்டு கொஸ்டின்ல கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஃபைண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஃப் போத் ஆர் ஆஃப் சேம் லென்த். ஒரே லென்த்ல அவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 30 செகண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டைம் வந்துட்டு நம்மளுக்கு 30 அப்படின்றது தெரியும். இப்போ இந்த ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பேர் இருக்காங்க, 2 பேரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சேம் டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு v1 மைனஸ் v2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு v1 என்ன கொடுத்துருக்காங்க? 60 கொடுத்துருக்காங்க. மைனஸ் v2 நம்மளுக்கு என்னது? 45. இப்போ இதை நம்மளுக்கு மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்குது? 15 km/h. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு 15 km/hன்னு கிடைச்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு டைம் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த km/h மீட்டர் பர் செகண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 15 into
5 divided by 18. ஓகேவா? இப்போ இதை நம்ம 3 டேபிளில் கட் பண்ணோம்னா 5 6. அப்போ என்ன கிடைக்குது? 5 5s are 25 divided by 6 மீட்டர் per second அப்படின்ற ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட ஸ்பீடும் இருக்கு, டைமும் இருக்கு. அப்போ நம்ம டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா d ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 6 இன்ட்டு 30. கேன்சல் பண்ணோம்னா 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 125 மீட்டர். ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் ஊடால இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். 30 செகண்ட்ஸில் ஏ எவ்வளோ தூரம் கடந்திருக்காங்க? 125 மீட்டர் வந்துட்டு கடந்து போயிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் அண்ட் கிராசிங். இது வந்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் வருது. ஓகேவா? ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரெயின். ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பீப்புள் இருக்காங்க. ஒரு பர்சனும் இல்லை ஒரு கம்பமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கம்பம். ஓகேவா? போஸ்டர். அப்போ இந்த ட்ரெயின் வந்துட்டு இத்தனை செகண்டில் மூவ் ஆகி போயிடுது. அதாவது மீட் பண்ணி கிராஸ் பண்ணி போயிடுது, கிராஸ் பண்ணி போகுது, அல்லது மீட் பண்ணுது அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீடு கேட்கலாம் அல்லது டைம் கேட்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டைப்பில் கொஷின்ஸ் வரும். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். இஃப் பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்ரெயின் லென்த் இஸ் கிவன், அதாவது பிளாட்ஃபார்மோட லென்த்து அப்புறம் ட்ரெயினோட லென்த்து இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா எல்டி ப்ளஸ் எல்பி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதாவது என்னென்னா ட்ரெயினோட லென்த்து. ஓகேவா? அடுத்து பிளாட்ஃபார்மோட லென்த்து, ட்ரெயினோட லென்த்து, பிளாட்ஃபார்மோட லென்த்து. இந்த இதை எதுக்கு பதிலாக போட்டிருக்கேன்னா டிஸ்டன்ஸுக்கு பதிலாக போட்டிருக்கேன். ஓகேவா? இதை நான் அடுத்து வர எக்ஸாம்பிளில் இந்த ஃபார்முலாவை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. A 180 meter long train passes a pole in 12 seconds. Then its speed. ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 180 மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரெயின். ஓகேவா? 180 மீட்டரில் லாங்கில் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு ட்ரெயின். ஓகே, ட்ரெயின் வந்துட்டு 180 மீட்டர் இருக்குது. 180 மீட்டர். இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு போல் இருக்குது. இந்த போலை கிராஸ் பண்ணி போயிடுது. ஓகேவா? அப்போ இந்த ட்ரெயின் இங்கே இருக்குன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு இங்கே போகிறப்ப இங்கே முடிஞ்சிருது ட்ரெயின். ஓகேவா? ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போகுது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 180 மீட்டர் கிடச்சிரும். 180 மீட்டர் இந்த போலை தாண்டி போயிடுது. ஓகேவா? அதுதான் பாசஸ் கிராசஸ்னா மீனிங். கடந்து போயிடுச்சு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 180 டிவைடட் பை 12. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 15 ஈக்குவல் டு 15 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பீடு. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி தான். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேல்யூவை கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் தான் அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எ ட்ரெயின் ஆஃப் 200 மீட்டர் லாங். ஓகேவா? நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிராசஸ் 300 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். எல்பி என்ன கொடுத்துருக்காங்க? பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 300 மீட்டர். டைம் இன் 20 செகண்ட். டைம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன? 20 செகண்ட். ஃபைண்ட் இட் ஸ்பீடு. ஸ்பீடு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்றத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 300 மீட்டர் லாங். ஓகேவா? ட்ரெயின் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ட்ரெயின் வந்துட்டு இதுதான். இது வந்துட்டு ட்ரெயின். ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை கடந்து போயிடுச்சு. அப்போ ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. இதுதான் ட்ரெயின். ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? அப்போ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ்.
அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? இது வந்து ஒரு 200, ட்ரெயின் வந்து ஒரு 200 மீட்டர் லாங், இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 300 மீட்டர் லாங். அப்போ நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வருது? 200 + 300 = 500 மீட்டர். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. டைம் என்ன சொல்லியிருக்காங்க? 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 500 மீட்டர். 500 மீட்டர் டிவைட் பை செகண்ட், நம்மளுக்கு டைம் என்னது? 20 செகண்ட். கேன்சல் பண்ணனா 25. ஸ்பீட் = 25 மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா என்ன? எல்பி + எல்டி. பிளாட்ஃபார்மோட லென்த்து, ட்ரெயினோட லென்த்து = ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ இந்த எல்பியை எல்டியும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸை தான் நம்ம 2 விதமாக பிரித்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 200 இருந்து ட்ரெயினோட லென்த்து, 300ன்றது பிளாட்ஃபார்மோட லென்த்து. இந்த 2 டிஸ்டன்ஸையும் சேர்த்து தான் அது வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது. அதனால என்ன பண்ணுறோம்? 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியாக சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.